ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 1 பார்த்தவங்க, இன்னும் பார்க்கலனாலும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ ஃபாலோ பண்றவங்களுக்கு இப்ப ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிற ஒரு புக்னா, அது "எ ரிங்கிள் இன் டைம்" அப்படிங்கிற புத்தகம் தான். சில பேருக்கு இது ஸ்கூல் ரீடிங் மெட்டீரியலா கூட இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த கதைய தான் கேட்க போறோம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஸ்பாயிலர்ஸ் எதுவும் இல்லாம இந்த புத்தகத்தோட கதைய மட்டும் கேட்கலாம். மேட்லின் லெங்கல் அப்படிங்கிற ஆத்தர் எழுதி 1962ல பப்ளிஷ் ஆன ஒரு புத்தகம் தான் "எ ரிங்கிள் இன் டைம்". இது ஒரு சுவாரஸ்யமான சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஃபேண்டசி கதை. இந்த கதையுடைய கதாநாயகி 13 வயசான மெக் மரி. இவளுடைய அப்பா மிஸ்டர் மரி, அம்மா மிஸ்ஸஸ் மரி. இவளுக்கு 3 பிரதர்ஸ் இருக்காங்க. 10 வயசான சாண்டி அண்ட் டென்னிஸ், இவங்க 2 பேரும் ட்வின்ஸ். அண்ட் இவளுக்கு ஒரு 5 வயசுல ஒரு தம்பியும் இருக்கான். அவன் பேர் சார்ல்ஸ் வாலஸ். மெக்குடைய அப்பா அண்ட் அம்மா 2 பேரும் பிரில்லியன்ட் சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ், PhD வாங்கியிருக்காங்க. மல்டிபிள் PhDs வச்சிருக்காங்க 2 பேரும். அவங்க அம்மா பயாலஜி அண்ட் பாக்டீரியாலஜில டாக்டரேட் பண்ணிருக்காங்க. இந்த புத்தகத்துல இவங்கள பியூட்டி அண்ட் பிரெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. மெக்குடைய அப்பா ஒரு பிசிசிஸ்ட். இவரை ஒரு நர்ட் இல்ல கீக் அந்த மாதிரி தான் போர்ட்ரே பண்ணிருக்காங்க. இவருடைய ப்ரொஃபைல் பயங்கரமான ப்ரொஃபைல். பெரிய பெரிய இடத்துல எல்லாம் ரிசர்ச் ஒர்க் பண்ணிருக்காரு. அண்ட் லேட்டஸ்டா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட் ஒன்றுல ஒர்க் பண்ணிருந்திருக்காரு. இவர் பண்ற வேலை டிராவல் இன்வால்வ் ஆகுறதுனால ஃபேமிலியோட தான் எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா இந்த டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருந்திருக்காரு இல்லையா, அதனால இவங்க ஃபேமிலிய மட்டும் ஒரே இடத்துல செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு இவங்களுடைய பூர்வீக வீடு ஒண்ணு இருக்கு, அங்க செட்டில் பண்ணிருந்திருக்காரு. இவர் மட்டும் டிராவல்க்குலாம் போயிருந்திருக்காரு. மெக்குடைய அம்மா மிஸ்ஸஸ் மரி இதே வீட்டுல லேப் செட்டப்லாம் பண்ணி அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அப்பப்ப லெட்டர்ஸ்லாம் போட்டுட்டு இருந்திருக்காரு. ஆனா ஒரு வருஷமா லெட்டர்ஸ் வரது நின்னு போச்சு. யாருக்குமே அவங்க அப்பா எங்க இருக்காரு, என்ன வேலை செய்யறாருங்கிற இன்ஃபர்மேஷனே இல்லவே இல்ல. சோ மெக்குடைய அப்பாவை இப்ப காணும். இதுதான் இந்த கதையுடைய சின்ன பேக்ரவுண்ட். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதை தொடங்குற நாள் ஒரு பயங்கரமான ஸ்டார்மி நைட்டா இருக்கு. இடி, மின்னல், மழை எல்லாம் பெய்யுது. ஹரிகேன் வார்னிங்ஸ்லாம் வேற கொடுத்திருக்காங்க அந்த ஊர்ல. மெக்கால சுத்தமா தூங்க முடியல. ஒரு சைடு இந்த இடி மின்னலை நினைச்சு பயம், இன்னொரு சைடு அவளுக்குள்ள நிறைய கோவங்கள், சோகங்கள் எல்லாம் கலந்துருக்கு. அவங்க அப்பா எங்க போனாருன்னே தெரியல இல்லையா. இதனாலேயே ஊர்ல பல பேர் பல விதமா பேசுறாங்க. சின்ன பசங்க கேட்க கூடாத அளவுக்கு பேசுறாங்க. இதனாலேயே இவளால ஸ்கூல்ல அவ்வளவா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. இவளும் கிட்டத்தட்ட நர்ட் இல்ல கீக் அப்படின்னு சொல்லலாம். மேத்தமேட்டிக்ஸ்லாம் நல்லாவே பண்ணுவா. ஆனா வாழ்க்கையில இவ்ளோ நடக்கும் பொழுது ஸ்கூல்லயும் பாடத்திலயும் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல இவளால. டீச்சர்ஸும் இவள சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்லயும் சரி, வீட்டு பக்கத்துலயும் சரி ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. பசங்க எல்லாம் மெக புல்லி பண்றாங்க. இதுல அவளோட குட்டி தம்பி இருக்கான் இல்லையா, சார்ல்ஸ் வாலஸ், அவனை பத்தி வேற தப்பு தப்பா பேசுறாங்க. ஏன்னா அவனுக்கு பேச்சு கொஞ்சம் டிலேடா தான் வந்திருக்கு. அண்ட் பேச்சு வந்ததுக்கு அப்புறமாவும் எல்லார் முன்னாடியும் நல்லா பேச மாட்டான். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவனால இன்னும் பேச முடியாது அப்படின்னு மாதிரியே நினைச்சுக்கிறாங்க. அதனாலேயே பயங்கரமா கலாய்ச்சி தள்ளுறாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, அந்த குழந்தைக்கு 5 வயசு தான் ஆகுது. ஆனா மத்த 5-year-old கிட்ஸோட இவன் நல்லாவே கிளியராவே பேசுவான். இது மத்தவங்களுக்கு தெரியாது. மெக்கு போட்டு பயங்கரமா புள்ளி பண்ணுவாங்க. நீ அவனோட அக்கா தானே, உன்ன மாதிரி தான் அவனும் இருக்கான், அது இதுன்னு பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. இந்த நாள் கூட மெக் ஸ்கூல்ல இருந்து வரும் பொழுது ஒரு பையன் அவளை புள்ளி பண்ணிருந்திருக்கான். இவளுக்கு செம்மைய கோவம் வந்து இவளும் சண்டைக்கு போயிருந்திருக்கா. பெரிய கை கலப்பே நடந்திருக்கு. இதெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிட்டே இருக்கா மெக். மெதுவா கீழே இறங்கி கிச்சனுக்கு போலான்னு போறா. அங்க பார்த்தா அவளுடைய தம்பி சார்ல்ஸ் வாலஸ் ஹாட் சாக்லேட் பண்ணிட்டு இருக்கான். நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் உனக்கும் அம்மாக்கும் சேர்த்து ஹாட் சாக்லேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை சொல்லும் பொழுதே அவங்க அம்மாவும் உள்ள வந்துடுறாங்க. இந்த குட்டி பையன் 2 பேருக்கும் ஹாட் சாக்லேட், சாண்ட்விச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறான். 5 வயசு தான் ஆகுது. ஆனா கிட்டத்தட்ட மெக் அளவுக்கு பேசுறான், பல விஷயங்கள் செய்யறான். அதே மாதிரி மெக்குக்கு என்ன தோணும்னா, அடிக்கடி சார்ல்ஸ் வாலஸால இவளோட மனசுல என்ன நினைக்கிறா அப்படிங்கறதையும், இவளுடைய அம்மாவோட மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதையும் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அதை நல்லாவே சென்ஸ் பண்ணி அவன் இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணுவான். அண்ட் 2 பேரையும் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். மெக்கோட தம்பி சார்ல்ஸ் வாலஸ் அண்ட் மிஸ்ஸஸ் மரி, மெக்கோடைய அம்மா, இவங்க 3 பேரும் டேபிள்ல உட்காந்து ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மெயின் டோர் கிட்டக்க ஏதோ சத்தம் கேக்குது. பார்த்தா ஒரு வயசான லேடி உள்ள வராங்க. மெகுக்கா செம்ம பயமா இருக்கு. யார் இவங்க, என்னன்னே தெரியல. அவங்க அம்மாக்கும் இவங்க யாருன்னே தெரியல. சார்ல்ஸ் வாலஸ்க்கு மட்டும் இவங்க யாருன்னு தெரிஞ்சிருந்திருக்கு. இவங்க தான் மிஸ்ஸஸ் வாட்செட் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான்னா, இந்த மிஸ்ஸஸ் வாட்செட்ட சார்ல்ஸ் ஏற்கனவே மீட் பண்ணிருக்கானாம். இவங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பாழடைஞ்ச வீடு ஒண்ணு இருக்கு. அங்கதான் மிஸ்ஸஸ் வாட்செட்டை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். மிஸ்ஸஸ் வாட்செட்டை பார்க்கும்பொழுது ஒரு சாதாரண பர்சன் மாதிரியே தெரியல. இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு மெக்குக்கு. மிஸ்ஸஸ் வாட்செட் என்ன சொல்றாங்க, இந்த புயல் தான் என்ன இங்க கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புயல்ல அடிச்சிட்டு நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க.
இதெல்லாம் மெக்குக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப வினோதமா இருக்கு. ஆனா அவங்க அம்மா மூஞ்சில எந்த எக்ஸ்பிரஷனும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. சார்ல்ஸ் வாலஸ்க்கு இதெல்லாம் வினோதமாவே இல்ல. மிஸ்ஸஸ் வாட்ஸிட் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்றாங்க. அப்புறம் நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. அதே இடி மின்னல் புயலுக்கு நடுவுல கிளம்புறாங்க. போகும்பொழுது டெசராக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட மெக்குடைய அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. இந்த லேடிக்கு டெசராக்ட் பத்தி என்ன தெரியும்னு யோசிக்கிறாங்க. மெக் அவங்க என்ன சொன்னாங்கம்மா, ஏன் ஷாக் ஆறீங்கன்னு கேக்குறா. அவங்க அம்மா அதுக்கு என்ன சொல்றாங்க, அது ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட், உங்க அப்பாவும் நானும் யோசிச்சு வச்சது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி மிஸ்ஸஸ் வாட்ஸிட்க்கு தெரியும்லாம் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் ஆஸ் யூஷுவல் மெக்குக்கு ஒரு மோசமான நாளா இருக்கு. ஸ்கூல்ல பிரின்சிபல் எல்லாம் கூப்பிட்டு திட்டுற அளவுக்கு போகுது. ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா சார்ல்ஸ் வாலஸ் இவங்க வீட்டு நாய்க்குட்டியோட ரெடியா நின்னுட்டு இருக்கான். மெக்க அந்த பாழடைஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இவங்க போற வழியில மெக்கோட சீனியர் ஒரு பையன் கால்வின் அப்படின்னு அவனை மீட் பண்றாங்க. அவனும் கிட்டத்தட்ட சார்ல்ஸ் வாலஸ் மாதிரி தான். அவனுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சான். இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி உள்ளுணர்வு சொல்லிட்டே இருந்தது. அதனாலதான் நான் இங்க வந்தேன். ப்ராபப்ளி உங்க 2 பேரையும் மீட் பண்ண சொல்லிதான் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லிச்சு போல் இருக்கு அப்படின்லாம் சொல்றான். மெக்குக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. ஆனா சார்ல்ஸ் வாலஸ் மட்டும் ஏதோ புரிஞ்ச மாதிரி கால்வின் அண்ட் மெக் 2 பேரையும் கூட்டிட்டு அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு போறான். அங்க போனா இவங்க ஒரு புது கேரக்டரை மீட் பண்றாங்க. நேத்து நைட்டு பார்த்தது மிஸ்ஸஸ் வாட்ஸிட் இல்லையா, அவங்க இங்க இல்ல. ஆனா அவங்களுடைய ஃப்ரெண்டான மிஸ்ஸஸ் ஹூ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்களும் ஒரு ஓல்ட் லேடி தான். அவங்க எல்லாத்தையுமே கோட்ஸ்ல தான் பேசுறாங்க. ஸ்ட்ரெயிட்டா எந்த விஷயமும் பேச மாட்டேங்கிறாங்க. ஷேக்ஸ்பியர்ல இருந்தும் அதுல இருந்தும் கோட் பண்ணி தான் பேசுறாங்க. பல லாங்குவேஜஸ்லயும் பேசுறாங்க. மெக்குக்கு எல்லாமே மர்மமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இந்த மிஸ்ஸஸ் ஹூ மெக்கோட அப்பாவை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் புரியுது. அண்ட் சார்ல்ஸ் வாலஸ்க்கு இவங்க பேசுற எல்லா விஷயங்களும் கிளியரா புரியுது அப்படிங்கிற விஷயமும் மெக்குக்கு தெரிய வருது. இந்த பசங்க கிட்டக்க மிஸ்ஸஸ் ஹூ என்ன சொல்றாங்க, இன்னும் டைம் வரல, இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு டைம் வரல ஒன்னும் புரியல மெக்குக்கு. ஆனா ஏதோ இவங்க அப்பாவை பத்தி தான் பேசுறாங்கங்கிற விஷயம் மட்டும் மெக்குக்கு நல்லா புரியுது. கால்வின்னு இப்போ இந்த சீனியர் ஒரு புது ஃப்ரெண்டா கிடைச்சிட்டான் இல்லையா, அவனும் மெக்கோட வீட்டுக்கே வரான். அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் மெக்கோட வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இவங்க 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஈவினிங் டின்னர் முடிச்சிட்டு கால்வினும் மெக்கும் கார்டன்ல வாக்கிங் போறாங்க. அப்போ சார்ல்ஸ் வாலஸ் ஓடி வந்து என்ன சொல்றான்னா, நம்ம கிளம்பணும் இப்போ அப்படின்னு சொல்றான். எங்க கிளம்பணும் அப்படின்னு கேட்டாக்க எனக்கு தெரியல, ஆனா இப்ப கிளம்புற டைம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்றான். அப்போ திடீர்னு 3 பேர் வராங்க. மிஸ்ஸஸ் வாட்ஸிட், மிஸ்ஸஸ் ஹூ அண்ட் இவங்களோட சேர்ந்து இன்னொரு லேடி வராங்க. அவங்க பேர் மிஸ்ஸஸ் விச். இவங்க இன்னொரு புது கேரக்டர். மிஸ்ஸஸ் வாட்ஸிட், மிஸ்ஸஸ் ஹூ அண்ட் மிஸ்ஸஸ் விச். இந்த மிஸ்ஸஸ் விச்சோடைய உருவத்தை ஃபுல்லா பார்க்க முடியல இந்த பசங்களால. அவங்க ஏதோ ஒரு லைட் மாதிரியான ஒரு க்ளோயிங் கிரீச்சரா தான் இவங்க கண்ணுக்கு தெரியறாங்க. ஏதேதோ பேசுறாங்க. மெக்குக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு பார்த்தா மரம் எல்லாம் பயங்கரமா ஆடுது. சடனா எல்லாம் டார்க் ஆகுது. மெக்கு பயங்கரமா அலறிட்டா. மிஸ்ஸஸ் விச் உடனே சொல்றாங்க, சைலண்டா இரு அப்படின்னு. மெக்குக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. மலைகள்லயும் கடல்கள்லயும் கடந்து போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு மெக்குக்கு. பூமியே எங்கேயோ நகர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவளுக்கு. இவளுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியவே இல்ல. திடீர்னு இவளோட தம்பியோட குரல் கேக்குது. சார்ல்ஸ் வாலஸோட குரல் கேக்குது. அப்புறம் கால்வினோட குரலும் கேக்குது. அப்படியே எம்டியா இருக்கு. திடீர்னு இவ கண்ணு முன்னாடி சார்ல்ஸ் வாலஸும் கால்வினும் அப்பியர் ஆறாங்க. ஏதோ அப்பியரிங் அவுட் ஆஃப் தின் ஏர் மாதிரி. இவளுக்கு சடனா கிளாஸ உடைச்சிட்டு வெளியே வர மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இப்பதான் இந்த 3 லேடிஸும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. இப்ப இவங்க வந்திருக்கிற இடம் யூரியல் அப்படிங்கிற ஒரு பிளானட். இது வேற ஒரு கேலக்சியில இருக்கிற ஒரு சின்ன பிளானட். கால்வினால இதை சுத்தமா நம்ப முடியல. லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ணா கூட இது பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு மிஸ்ஸஸ் வாட்ஸிட் சொல்றாங்க, நம்ம டிராவலே பண்ணல, டெஸ்டர் பண்ணிருக்கோம், ஒரு ரிங்கிள் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல மெக்குக்கும் கால்வினுக்கும் ஒன்னும் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் சார்ல்ஸ் வாலஸ் அண்ட் மிஸ்ஸஸ் வாட்ஸிட் இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டெசராக்ட்னா அது ஒரு 5th டைமென்ஷனா. ஸ்பேஸை ஃபோல்ட் பண்ணி யூனிவர்ஸ்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதை வார்ம் ஹோல், போர்ட்டல், டெலிபோர்ட், அப்பரேட் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணிக்கலாம். மெக்குக்கும் கால்வினுக்கும் இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா சார்ல்ஸ் வாலஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே. மெக் என்ன கேக்குறான்னா, இந்த பிளானட்ல தான் எங்க அப்பா இருக்காரா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இந்த மிஸ்ஸஸ் டபிள்யூஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இப்ப அவர் இங்க இல்ல, ஆனா அவரை தேடி தான் நம்ம இப்ப போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டைரக்டா அவர் இருக்கிற அந்த பிளானட்டுக்கே டெஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் டெஸ்ட் பண்ணி அந்த பிளானட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பிளானட்ல இருந்து இன்னொரு பிளானட்டுக்கு டெஸ்ட் பண்ணி கடைசியா தான் அவர் இருக்கிற பிளானட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
இப்பதான் இவங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்றாங்க. வானத்துல ஏதோ டார்க்கா ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிற விஷயம் இப்ப அவங்களுக்கு கிளியரா தெரியல. இதத்தான் டார்க் திங் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட ஜர்னி கண்டினியூ ஆகுது. ஒரு மினி அட்வென்ச்சர் பிளானட் விட்டு பிளானட் டெசர் ஆகி போறாங்க. இவங்களோட ஜர்னி மொத்தத்திலயும் அந்த டார்க்கா இருக்கிற விஷயம் இருந்துட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் அது வளர்ந்துட்டே வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு. நடுவுல ஒரு இடத்துல ஹாப்பி மீடியம் அப்படின்னு ஒருத்தங்களை மீட் பண்றாங்க. ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ் கிட்ட எல்லாம் இந்த கிறிஸ்டல் பால் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்டல் பால் வச்சிருக்காங்க அந்த மீடியம். அது வழியா எர்த்த பாக்குறாங்க, நம்மளுடைய பூமியை பாக்குறாங்க. அங்க ஒரு ஷாக். அந்த டார்க் ஷேடோ மாதிரியான விஷயம் எர்த்தையும் சுத்தி பரவிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி பாசிபிள்? நம்ம டெஸ்ட் பண்ணி வந்த கேப்ல இத்தனை விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இந்த பசங்க. அதுக்கு மிஸ்ஸஸ் வாட்சட் என்ன சொல்றாங்க, இது புதுசு கிடையாது. ரொம்ப காலமாவே இந்த இருள் உங்களுடைய எர்த்தையும் சூழ்ந்துட்டு தான் இருக்கு. இதுதான் ஈவில் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாக் திங் லைட்டு, லவ், ஹோப் எல்லாத்தையும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாக் திங்க எதிர்த்து பல பேர் பல காலமா போராடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மெக் என்ன கேக்குறான்னா, எங்க அப்பாவும் இந்த பிளாக் திங்க தான் ஃபைட் பண்றாரா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மிஸ்ஸஸ் வாட்சட் சொல்றாங்க, ஆமா, உங்க அப்பாவும் இதை எதிர்த்து தான் போராடிட்டு இருக்காரு. இந்த பிளாக் திங்கால தான் உங்க அப்பா ட்ராப் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எங்க அப்பா எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மிஸ்ஸஸ் வாட்சட் சொல்றாங்க, வேற ஒரு பிளானட்ல இருக்காரு. ஆனா அந்த பிளானட்டை இந்த டார்க் திங் முழுசாவே சூழ்ந்துடுச்சு. அந்த பிளானட்டுடைய பேர் தான் கேமசாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்களுடைய பயணம் கேமசாட்ஸை நோக்கி. என்ன நடக்கும் பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.